ஏகாதசி மகா புண்ணிய காலம். பகவத்குணம் கேட்கறது நித்தியம் கேட்கறதே விசேஷம். அதுலயும் ஏகாதசியில கேட்கறது ரொம்ப விசேஷம். அவன் சாப்பிட்டு இருந்தா கூட கேட்கறது ரொம்ப விசேஷம்னே. சர்வேஸ்வரனே நாராயணனே வரான்னாள் சுகாச்சாரியாள். சுவாமி எப்படி வரான்னாள்? சத்ரம் சதண்டம் சஜலம் கமண்டலும் விவேஷ பிப்ரத்யமேதவாடம். ஒரு கொடையாம், தீர்த்தபாத்திரமாம், வாக்குல வேத மந்திரமாம், பிராமமான வேஷமாம், மறையுருவியாம், இஞ்சிக்கயராம், கிருஷ்ணாஜினமாம், வருஷ வருஷியா ஜட்டயாம், பலாசதண்டமாம். இப்படி வராளா சுவாமி? மௌஞ்சாமேகலயா வீதம் உபவீதாஜினோத்தரம் ஜடிலம் வாமனம் விப்ரம் மாயாமாணவகம் ஹரிம். வருஷ வருஷா ஜட்ட தொங்குருதாம், முழு மாந்தோல் மேல போச்சிருக்காம். தேசிகன் சொன்னாள். என்னத்துக்காக போச்சிருக்கு தெரியுமான்னாள்? மகாலட்சுமி மாரில் இருக்காளாம். மகாபலிட்ட யாச்சகத்துக்கு போயிருக்காள். அவன் வாரி கொடுக்க போறான். அவன் கொடுக்கிற போது இவர் வாங்க போறார். அவன் கொடுத்து வாங்குற போது மகாலட்சுமி மகாபலியின் இடத்துல கட்டாட்சத்தை போட்டா அங்க வளரும். இவரால் வாங்கி முடியாதான். அசட ஆயிட போறாரே ஆத்துக்காரர்னு மகாலட்சுமிக்கும் கவலை. சுவாமியும் அவள் கட்டாட்சம் விழுந்து நம்மால வாங்கி முடியாதேன்னு குதிரைக்கு சேணம் போடுறா போல அப்படி மாந்தோளால மறைச்சிருக்காளாம் மார்பில் இருக்கிற மகாலட்சுமி. இன்னொரு பக்தர் சொன்னார், என்னத்துக்காக கிருஷ்ணாஞ்சனத்தால மார்ல இருக்கிற மகாலட்சுமியை மறைச்சார் தெரியுமா? பிரம்மச்சாரி யாச்சகத்துக்கு போற போது ஒரு காலையும் கூட அழிச்சு போனா யாச்சகம் கொடுக்கணும், அதனால மறைச்சான்னு சொன்னாள். தேவேசத்துல கூட இங்கிலீஷ் பேசுறான். நம்ம ஊரை விட்டு அவன் போயிட்டா இன்னும் என்னதுக்கு இங்கிலீஷ்? என்னத்துக்கு என்ன பித்திருக்களுக்கு இங்கிலீஷ் சொன்னாதான் தெரியுமா அவருக்கு? லௌகிகன் பேசுறது கூட எனக்கு வருத்தமா இல்ல. இந்த பட்டணத்துல வைதிகால் கூட பேசுறாள் இங்கிலீஷ். ஸ்ராத்த காலத்துல பேசுறாள். அவனும் ஒரு இந்து பேப்பரை வச்சுன்னு படிக்கிறான். தேவேசத்தும் போது இப்படி படிச்சு ஆரோத்தர் காலமாயிட்டாருன்னு வாசிச்சோம்னா சாப்பிட்ற பிறகு திட்டு பத்திரா திட்டது உழிக்கிறது இலையில உட்காந்துட்டு பாதி விட வாயில இருக்கு, பாதி இலையில இருக்கு. தர்மசாஸ்திரம் எத்தனை உபதிரவத்தில் வருது பாருங்க. அதனாலதான் மௌனேன போக்தவியம்னு ஏதாவது மந்திரங்களை படிக்கணும். பகவத்குணத்தை வாமனாவதாரத்தை படிக்கணுங்கிறாள், கங்காவதாரணம் படிக்கணுங்கிறாள். போ விண்டு வச்சு பேசலாமா? போ எத்தனை உபதிரவத்தில் வந்து வருது. நாட்டு மாம்பழத்தை போட்டோம்னா இலையில இந்த அழகுல விஷ்ணு வர்ணமாற 3 பேர் பேசிண்டே கர்த்தாவும் பௌக்தாவும் பேசிண்டே சாப்பிட்டு இருந்தான் சாதத்துல. விஸ்வதேவர் இந்த நாட்டு பழத்தை ஒரு அமுக்கு அமைக்கினார். அது பித்திருவரணத்துல பாஞ்சுடுத்து கொட்டை. அவரும் பித்திருவரணக்காரனும் பேசிட்டு இருக்கான். இது தன் இலையில பாஞ்சது தெரியல. கடைசியில பேச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாம்பழத்தை சாப்பிடுவோம்னு விஸ்வதேவர் பாக்குறது, என்ன இந்த மாம்பழத்துல கொட்டையை காணுமே என்ன? பித்திருவரணக்காரர் என் மாம்பழத்துல 2 இருக்குங்கிறார். எங்க இருந்து வரும் 2? இங்க இருந்து பாஞ்சிருக்கு விஷம் அதோகதியா போயிடுது. சாத்தத்தை 1 மாசம் முன்னாடி போகணும் கவலைப்படுவா. இப்ப அப்படி மயில்ல வந்து ஐயா உங்களை சகலத்தையும் பார்த்துக்கிண்டு சாஸ்திர கூப்பிட்டு அவசரமே இல்லைங்கிறான். மூஞ்சாமேகலயா வீதம் உபவீதாஜினோத்தரம் ஜடிலம் வாமனம் விப்ரம் மாயாமாணவகம் ஹரிம். பட்டத்திரி காற்றால் குருவாயிருப்பனே. அநீதமாஷு பிருகுபிஹி மஹசாபிபூதைஹி த்வம் ரம்ய ரூபமசுராः புலகாவ்ருதங்கः பக்த்யா சமேத்ய சுக்ருதி பரிணிஜ்ய பாதௌ தத்தோயமன்வத்ருதமூர்தனி தீர்த்ததீர்த்தம். சுக்ராச்சாரி பிரபுதிகளே குருவாயூரப்பா,
நீ வாமனமூர்த்தியாய் வந்த அழக பார்த்து உள்ளாயிச்சுன்னு போனதே பரம அகங்காரியான அசுரனான மகாபலி தலையை கூட ஆட்டமாட்டானா வந்தவாளே. அப்படிப்பட்ட அசுரன் ஓடி வந்து பக்தி ததும்பி மயிர்கூச்சலிட்டு ஹிருதயம் உருகி ஆனந்த கண்ணீரை கொட்டி உன் குஞ்சு கால தங்க கிண்டி நால ஜலத்தை கொட்டி உன் காலம்பின எந்த ஜலம் கங்காதி தீர்த்தங்களை பாவனமாக ஆக்குமோ அந்த ஜலத்தை தன் தலையில கொட்டுகின்றானாமே சத்தியமானு காட்டாள் என்னப்பனே ஆமாம். பக்தியா சமேத்ய சுக்ருதி பரிணிஜ்ய பாதௌ தத்தோயமன் ரதமூர்தனி தீர்த்த தீர்த்தம் தீர்த்த தீர்த்தம் நாள் ரிஷிஜுஷ்ட ஜலே குருவுன்னு அமரகாரம். ரிஷிகள் ஸ்நானம் பண்ண துறைக்கு தீர்த்தம்னு வேறா, கங்காதி புண்ணிய ஜலத்துக்கு தீர்த்தம்னு வேறா, குருக்கு தீர்த்தம்னு வேறா, சாதுக்கள் ஸ்நானம் பண்ற துறைக்கு கூட தீர்த்தம்னு வேறா. அதனாலதான் தெய்வ பிராமண சன்னிதம்னு சொல்லிக்கிறது. அவன் பெரியவாள் இறங்கி ஸ்நானம் பண்ண துறைக்கும் போத கொண்டு பெருமை. அதுக்கு தீர்த்தம் ஜெயினன் எழுதி விட்டான். இந்த பையன் இப்ப இருக்கிற பையன் சொல்லட்டும் சொல்லாம இருக்கட்டும், ஆஸ்திக பசங்க ஜெயினன் எழுதி போட்டான் கொட்டை எழுத்துல டிக்ஷனரியில. ஆண்கள் இறங்கி ஸ்நானம் பண்ண துறைக்கு தீர்த்தம்னு பேரா, கங்காதி புண்ணிய ஜலத்துக்கு தீர்த்தம்னு பேரா. கங்காதி புண்ணிய ஜலங்களை தீர்த்தமாக ஆக்கும் பாவனமாக ஆக்கும் ஜலமாமே உன் கால் ஜலம். அந்த ஜலத்தை மகாபலி தலையில கொட்டிக்கின்றானாமே சத்தியமான காட்டாள் என் அப்பனே ஆமான் நாளாம். அவ பக்தியா சமேத்திய சுகிருதி நாளாம் பட்டத்திரி. என்ன அர்த்தம் நாள், நாம் மகாபலியாய் நான் யாகம் பண்ணி எங்காத்துக்கு நீ வந்து உங்க ஆள் அலம்பி என் தலையில கொட்டிக்கலையே, மகாபலிக்கு அடிச்சதே இந்த பாக்கியம். பக்தியா சமேத்திய சுகிருதி பரிணிஜ்ய பாதௌ தத்தோயமன் ரதமூர்தனி தீர்த்த தீர்த்தம்